இந்தப்பா கையெழுத்து போடு. 7000 ரூபா இருக்கு பார். பாப்பா இட்லி காசு பாட்டி. சரிப்பா. இருக்கு தம்பி 5500 ரூபா இருக்குது தம்பி. அம்மாக்கு அனுப்பிடுங்க. வழக்கம் போல் நீங்கள் எங்கே இருக்கீங்கிற விவரத்தை சொல்லாமல் தான் அனுப்பணுமா? ம் ஆமாண்ணே. ஏன்பா நீ என் மாமனாரோட கல்குவாரிக்கு வந்து சேர்ந்து 1 வருஷம் ஆக போகுது. ஏதோ வருத்தத்தில் வந்து சேர்ந்துட்டேன். அதுக்காக ஊர் பக்கமே போக மாட்டேன்னு சொன்னால் இப்படி? அம்மா மேலே உள்ள பிரியத்தில் மாதம் தவறாமல் பணத்தை மட்டும் அனுப்பிச்சி வச்சிடுறேன். பெற்றவங்களுக்கு வயசான காலத்தில் பணத்தை விட பாசம்தான்ப்பா ஆயில் எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஆமாப்பா, உழை பார்க்காம பெத்த தாய்க்கு மனுஷன் எப்படி துவைக்குமோன்னு எனக்கு தாப்பா தெரியும். அதெல்லாம் சொல்கிறேன். ஒரு 8 நேரில் போய் பார்த்துட்டு உங்கள் ஐயால பணத்தை கொடுத்துட்டு வந்துடுயா. போயா போ. நீங்க என்ன நிக்கிறீங்க? அம்மாக்கு அனுப்பிடுங்க. யாருன்னு மீசக்காரன் நம்மளை முந்தி போக சங்குதுறானே. ரோடு சரியில்லை, சைடு கொடுக்காத. அண்ணே அவன் சங்கு புட்டுக்குச்சுண்ணா. மடப்பாயில ஆறு நடிச்சுட்டு வரேன். ஒதுக்க மாட்டியா நீ? இப்ப எப்படி வண்டி அடிக்கணும்னு பாக்குறேன். நுழைச்சு விட்டுண்டா. ஏப்பா இப்படியா உசுர பணைய வச்சு ஓடி வந்து குதிப்பாங்க? சாவி தொலைஞ்சு போனா கிடைச்சிருப்பா. உசுறு போனா வருமா? உசுரே இந்த சாவிதாயா? இந்த வடையை திண்டு கடையை போட்டு நம்ம அண்ணனை கூட்டி வந்துடுறேன். படம் டேஸ்டா தான் இருக்கு. நான் இங்கே வேலை கேட்டு வந்தப்ப எல்லாரும் என்னை சின்ன பையன் சொல்லி துரத்தி விட்டாங்க. ஆனால் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு என்னை கிளீனராக சேர்த்துக்கிட்டது நீங்கள் மட்டும்தானே. அப்படிப்பட்ட உங்கள் நல்ல மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை கிடக்கு. மனசு கேட்கல. கிளி ஜோசியக்காரை கூட்டி வந்திருக்கேன். வாங்கண்ணே, உங்கள் பேருக்கு ஒரு சீட் எடுத்து பார்க்கலாம். வாங்கண்ணே. எவ்வளவு? 20 ரூபாய். நான் கொடுக்குறேண்ணே. மாறி அடிச்ச ஆரம்பியே. வேணாம். அதான் அண்ணன் வேணாங்கிறார்ல. நச்சின சீட் எடுத்து நறுக்கின விஷயத்த சொல்லு. சார் உங்க பேரு? யோ, உன்னை ஒத்தக்கல்ல இருந்து கூட்டி வர வரைக்கும் ஐயனாரண்ணே 1000 தடவை சொன்னேன். பேர் என்னன்னு கேட்கிறேன். கார்த்திகா. வயசை சொல்லுங்க. 20. கார்த்திகா என்ற பேருக்கு 27 நட்சத்திரத்துல. கார்த்திகா நான் நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்காளா? வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்காளா? அதை மட்டும் பார்த்து சொல்லுங்க. பார்த்து சொல்ல. ராமனும் சீதையும் மனக்கோலத்தில் வந்திருக்காங்க. நீங்க நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கணும்.
பாத்தீங்களா, இது வரைக்கும் நம்ம ஹீரோ ஐயனாரோட முகம் நம்ம ஊர் ஆத்து மணல் மாதிரி வறண்டு போய் கிடந்துச்சு. கார்த்திகா நல்லா இருக்கான்னு ஜோசியம் சொன்னதும் ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிச்ச மாதிரி முகம் ஜில்லுன்னு ஆகுதுன்னா அப்போ அந்த கார்த்திகா யாருன்னு பார்த்துடலாமா? இவர் தாங்க நம்ம பார்க்க போற கார்த்திகாவோட அப்பா, பேரு ரத்னசாமி. இவங்க கார்த்திகாவோட பாட்டி வேம்புக்கரசி. இவங்க கார்த்திகாவோட அத்தை தெய்வான. வழியில துடிச்சிட்டு இருக்காங்களே, இவங்க கார்த்திகாவோட அம்மா மணிமேகலை. அப்போ கார்த்திகா எங்க? கார்த்திகா இன்னும் பிறக்கவே இல்லைங்க. சார், உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கா? ரொம்ப வீட்டுல இந்த மகாலட்சுமி வந்து பிறந்துட்டாப்பா. நான் சொன்னேன்லம்மா. இந்தாங்க எடுத்துக்கங்க. பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. எடுத்துக்கம்மா. டாக்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாக்டர். சாரிங்க, பிரசவம் ரொம்ப சீரியஸ் ஆனதுனால குழந்தைய மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. விதிமா, நீ பிறக்கும் போதே உன்னை உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. இனிமே இந்த தொப்புள் கொடி தாய்து தாண்டி உனக்கு உங்க அம்மாக்குள்ள வரவு. இது தாண்டி உங்க அம்மா போட்டுக்கோ. தாய்ப்பாடில்லை எதை
டபுள் ஓகே. எங்களுக்கும் டபுள் ஓகே. மாதா இருந்தாலும் ஒரு பிதா போல உறவில்லை. மாதா மடிந்தாலும் இந்த மகள் வாழ்வில் குறையில்லை. காலம் சரி செய்தும் கதை ஓய்ந்து விடவில்லை. வானம் நெடுந்தாலும் என் நிலா விடவில்லை. ஜீவன் தந்த தந்தையே என் ஜென்மம் காணிக்கை. தந்தையும் நீயே தாய்மடி நீயே ஈருயிராய் வந்தாயே இன்னுயிராய் நின்றாயே. தெய்வானே தெய்வானே, என்னம்மா? ஊனியூர் நீலியம்மனுக்கு தங்க சூளம் சாத்த போறாங்களாம். அதுக்கு நங்கூட கேட்டு வந்திருக்காங்க. போய் 200 ரூபாய் பணம் கொடுத்துட்டு வந்துரு. என்னம்மா நீ நிறைய செய்வோன்னு சொல்லி தானே நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. கை நிறைய கொடுக்கலனாலும் கௌரவமா கொடுக்கணும். ஒரு 2000 ரூபாய் கொடுக்கலாம். 2000மா? என்னங்க? வரோமா? வாங்க போயிட்டு வாங்க. ஏ கார்த்திகா, நீ எவ்வளவு கொடுத்த? 20,000 அத்தை. 20,000மா? 20,000 சைலன்ஸ். என்ன போட்டு திகச்சு போயிட்டீங்க? நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ, அத்தை என்ன கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அதைத்தான் நானும் கொடுத்தேன். புரியலையா? 3 பேரும் 1 பவுன் தங்கம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். என்ன உங்க கல்யாணத்தப்போ 1 பவுன் 200 ரூபாய் வித்துச்சு. அதான் நீங்க 200 ரூபாய் கொடுத்தீங்க. அத்தை உங்க கல்யாணத்தப்போ 1 பவுன் 2000 ரூபாய் வித்துச்சு. ஆனா இப்போ 1 பவுன் 20,000 ரூபாய் விக்குது. அதான் நான் 20,000 ரூபாய் கொடுத்தேன். என்ன பாட்டி, நான் கொடுத்தது சரிதானே? ஏ கார்த்திகா, நான் உன் மொன மாப்பிள. உன்னை கண்டிக்க வயசு இல்லாட்டியும் உன்னை கண்டிக்க உரிமை இருக்கு. இனிமே அனாவசியமா செலவு பண்ணாத. என்னடா பண்ணுவ? ஏய், எனக்கு தான் கருணாக்குன்னு தெரியும்ல. உனக்கு பொறுக்கிதான் புருஷனா வரணும்னு சாம விட்டுருவேன். ஐயோ சமத்து. நான் கூட எனக்கு ஒரு பொறுக்கிதான் புருஷனா வரணும்னு நம்ம குலசாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன்.